ஹாய் ஃபேமிலி எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிட்டி மைண்ட் மேப் 38 மைண்ட் மேப் வந்து நம்மளால் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம் கோர்ஸாக 50 ருபீஸ்க்கு. சரிங்களா? சரி, ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் டைம்ன்றதில் 50 ருபீஸில் இப்போ கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். ஓகேங்களா? அது பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுமாரி இப்போதைக்கு 2 ஃபீட்பேக் வந்திருக்கு. சரிங்களா? கைல் கீதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஐயர் 2 பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஹாய் சார், ரியலி மெட்டீரியல் வாஸ் சூப்பர் சார் அண்ட் கைண்ட்லி ப்ரொவைட் ஃபார் எக்கனாமிக் சப்ஜெக்ட் சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அதாவது நம்ம ஒரு உழைப்பு போடுறோம், அதுக்கான எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கான பலனே என்னென்னா அது உங்களுக்கு யூஸ் ஆச்சா இல்லையா அதுதான் முக்கியமே. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் கேட்டிருக்கீங்க, ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் ஐயர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ராஜ், மைண்ட் மேப் மெட்டீரியல் இஸ் வெரி யூஸ்ஃபுல் and nice. Please share the details for group 2 prelims English study material in PDF or videos அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச்க்கான இது கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டோர் அந்த ஆப்ஷனில் போனீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதேமாரி வேறு இருக்காச்சும் இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இவங்க வந்து ஏமாற்றிடுவாங்களா? ஏன்னா ஆன்லைன்னாலே எல்லாருக்குமே வந்து ஏமாற்றிடுவாங்கன்ற பயம் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஃபேரே தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்டோரில் போனீங்கனாலே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கனாலே உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அதில் அமௌண்ட் பே பண்ண தெரில அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு வந்து கூகுள் பேயில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்சஸில் டேரெக்டாக ஆட் பண்ணுறோம். சரிங்களா? வாங்க காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாலிட்டி மைண்ட் மேப் பார்க்குறீங்க. இது வந்து 6 months வேலிடிட்டி உண்டுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த 38 PDF நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மாடல் கேட்டிருந்தீங்க. இது தாங்க ஒரு மாடல். ஒரு மைண்ட் மேப்னால் இப்படி தான் இருக்கும். இதுமாரி 38 PDFல கொடுத்துருக்கோம். சரிங்களா? மொத்தமாக ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை ஒருவேளை நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 58 PDF வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் மேப்புக்கு மட்டும் இருக்கும். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 70+ PDF வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு பிடிஎஃப்ல ஒரு பேஜ் 2 பேஜும் இருக்கும், சில இதில் 3 பேஜும் இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் நோட்ஸில். மைண்ட் மேப்னால் ஒரு பேஜுக்கு 1 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி. ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கானது. ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி மைண்ட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா 59 பார்த்தீங்கன்னா 199 ருபீஸு. அதுமாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். ஓகேங்களா? தனித்தனியாக இருக்கும். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா UPSC மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லப்பட்டப்போ நீங்கள் 399 ருபீஸ் பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்களேன். ஸோ இப்போ TNPSC குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் பற்றி பாருங்கள். இப்போ தமிழ் மீடியத்துக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இது உள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா, அதாவது நீங்கள் வந்து என்கிட்ட பே பண்ணிங்கன்னா 4000 ரூபா ஆகும். ஓகேங்களா? ஆப்பில் பண்ணிங்கன்னா 4310 ரூபா ஆகும். ஓகேங்களா? அந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து நீங்களே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் என்கிட்ட பே பண்ணிட்டீங்கன்னா 4000 பே பண்ணால் உங்களுக்கு பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்களேன். இதே டீட்டெயில்ஸ் பேட்சஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உள்ளே போனீங்கன்னா TNPSC ப்ரிலிம்ஸ் பாலிட்டி வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 4 வியூஸ் அலோடுன்னு இருக்குது. நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரு 9 வியூஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரிங்களா? அடுத்து யூனிட் 9 வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 9 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 37 வீடியோஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ TNPSC ப்ரிலிம்ஸ் மேக்ஸ் வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வீடியோஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச்னு டைட்டில் கொடுத்துருப்பேன். பாலிட்டியில் மொத்தம் 3 டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூனிட் பேஸ்ட் டெஸ்ட்டு 30 இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 டெஸ்ட் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் பேஸில் 6th 10th வரையும். டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 11th 12th யூனிட் பெஸ்ட்டு. டெஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா 11th 12th யூனிட் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதேமாரி அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு. ஓகேங்களா? நான் வந்து வாரத்துக்கு 2 கொஸ்டின் பேப்பர் கிட்ட அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இங்கே 4, 5, 6 இருக்கும் பாருங்கள் எக்கனாமிக்ஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கு ஒரு 3 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9க்கு 3 டெஸ்ட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கும் பாருங்கள், 3 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூனிட் 10 மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13, 14, 15 3 கொஸ்டின் பேப்பர் அதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிக்கு 3 டெஸ்ட் அப்டேட் பண்ணியாச்சு தமிழ் மீடியத்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா INMல ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ ரிமைனிங் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வேறு வாரத்தில் அப்படியே வாரத்துக்கு 2 உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? ரெடி பண்ண இல்லை ஆட் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னா இப்போ தமிழ் மீடியத்துக்கு யூனிட் பெஸ்ட் இதுமாதிரி தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 இருக்கும். ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இது யூனிட் பெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்டேட் பண்ண தமிழ் மீடியத்துக்கு. ஓகேங்களா?
ஸோ இதுமாரி வீடியோ கிளாஸஸும் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 இது அப்டேட் பண்ணுறேன். ரிமைனிங் கிளாஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் வந்துடும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஏமாற்றமே அடைய மாட்டீங்க. உள்ளே போய் நீங்களே பார்த்துக்கலாம் எல்லா கிளாஸஸும், ஓகேங்களா? ஜாயின் பண்ணோன்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியம், ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் வீடியோஸ், பாலிட்டி வீடியோஸ் அது 2 ஆட் பண்ணிருக்கேன். ரிமைனிங் வீடியோஸ் மேக்ஸ் வீடியோஸ் இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்னும் ரிமைனிங் கிளாஸஸ்லாம் அப்படியே ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணதில் பண்ணிருவேன், ஓகேங்களா? இல்லை யூனிட் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 இருக்கும். இப்போ 2 டெஸ்ட் அதில் அப்டேட் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் 91 டெஸ்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 1750 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே நீங்கள் அந்த 91 டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உள்ளே போனீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ டாபிக் வேர்டு இருக்கும். அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இதில் எழுதி பார்த்தீங்கனாலே போதும், ஓகேங்களா? எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் உள்ளே போய் டெஸ்ட் எழுதுக்கு அந்த டாபிக் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபுல் சிலபஸ் நீங்கள் பாலிட்டி ஃபுல் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் பாலிட்டி டெஸ்ட் 1 to 3 இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 25 கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் லாஸ்ட்டாக, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு சில விஷயம் ஆட் பண்ணிருக்கேன். அது வந்து நான் பேட்சஸ் வச்சுருக்கேன், ஓகேங்களா? யார் நீங்கள் இந்த இதில் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் 4000 கட்டி என்கிட்ட ஜாயின் பண்ணி சரிதான், இல்லை 4310 ரூபா கட்டி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி சரிதான், நான் உங்களுக்கு கண்டிப்பாக பேட்சஸில் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? பேட்சஸில் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் தெரியும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ பேட்சஸில் என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா தனியாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜென்ரல் ஸ்டடிஸ் சேர்த்து 150 கொஸ்டின் இருக்க மாதிரி மொத்தம் 10 கொஸ்டின் பேப்பர் இருக்குதுங்க, சரிங்களா? இந்த பேட்சில் உங்களை ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கா, ஓகேங்களா? ஸோ இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும், ஓகேங்களா? ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? மொத்தமாக 40 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் உங்களை ஆட் பண்ணுறேன். அடுத்த பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த யூனிட்னாக்கா யூனிட் பேஸ்ட், ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் யூனிட் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு தனியாக ஆட் பண்ணி இப்போதைக்கு எக்கனாமிக்ஸில் 2 டெஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன், வீடியோ கிளாஸஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு முடிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சும்மா ஒரு முக்கியமான டாபிக்ஸ்லாம் சைடில் படிச்சிருக்க சொல்லிருக்கேன், அது படிச்சுப்பீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூட சில பேர் கேட்டுங்க, அதனால தான் இங்கிலீஷ் மீடியம் தனியாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் தான் வந்து அந்த 30 டெஸ்ட் அப்லோட் பண்ணோம். இப்போதைக்கு 20 டெஸ்ட், நீங்கள் 2 டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லை 2 கொஸ்டின் பேப்பர் பண்ணிட்டே இருப்பேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கும். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் மார்க் டெஸ்ட்டுங்க, சரிங்களா? இப்போ எதுவும் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன், ஓகேங்களா? அதுவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களை இதுலேயும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு 20 டேஸ்க்குள்ளே எப்படியாச்சும் தமிழுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் ரெடி பண்ணி இதிலே கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக தான், ஓகேங்களா? நீங்கள் ஆப் யார் டவுன்லோட் பண்ணாலுமே எனக்கு காட்டுச்சுன்னா உங்களை வந்து இந்த பேட்சில் ஆட் பண்ணுறது இந்த ஃப்ரீ கோர்ஸாக இந்த ஒரு பேட்ச் மட்டும், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா எனக்கு இங்கே வந்து ரேங்க்ஸ் காட்டிடும், ஓகேங்களா? இதுவரை 49 பேர் எழுதியிருக்காங்க, 367 பேர் இதில் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே காட்டிடும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் 127, மணி 125, டி அபிநயா 120, தாமோதரன் 119, அருண்பாத் 118, 114, 111, 108, 108, 103, 102, 101. ஸோ கிட்டத்தட்ட 100க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 13 பேர்கிட்ட, ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க, சில பேர் சும்மா உள்ளே வந்துட்டு வெளில போனவங்களும் இருப்பாங்கல்ல, ஓகேங்களா? ஸோ அதுமாரி இருக்காங்க, ஆப்சண்ட்டு கேஸ்லாம் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எப்படி இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த உள்ளே போய்ட்டு எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ 1 year குரூப் 1 கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இதுதாங்க, சரிங்களா? ஸோ 1 year கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2மே கொடுத்துருவேன், சரிங்களா? ஃபுல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் புக் 2, ஓகேங்களா? தமிழ் மீடியத்தில் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுமாதிரி புக் 1 அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? தமிழ் லிட்ரேச்சர் PDF மெட்டீரியல் 30 கிளாஸஸ் இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் அது உள்ளே போனீங்கனாலே இருக்கும், ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்லாம் இதில் ஆட் பண்ணிருப்பேன், ஓகேவா? அடுத்து பாலிட்டிக் அதுமாரி, ஓகேங்களா? ஸோ 30 கிளாஸஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 50 கிளாஸஸ்க்கான PDF மெட்டீரியல், ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இது, ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் PDF 30 கிளாஸஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ சோஷியல் இஷ்யூஸ்க்கு 50 கிளாஸஸ், அந்த 50 கிளாஸஸ்க்கான PDF மெட்டீரியல், ஓகேங்களா? அடுத்து தமிழ் லிட்ரேச்சருக்கு புக்கு, ஓகேங்களா? ஸோ தமிழ் லிட்ரேச்சர் புக் ஆட் பண்ணிட்டேன், சயின்ஸ் அண்ட் டெக் புக்கு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்விரான்மெண்ட் புக் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஆட் பண்ணுற கையில் இருக்குது, அப்லோட் பண்ணுற வேலை மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ், இந்த இடத்துல வீடியோஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து வீடியோஸ் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து படிங்க.
உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எந்த குறைபாடும் இருக்காது. ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் வந்து தமிழ் மீடியத்துக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா இல்லை, மீன்ஸ் சில இது வந்து மீனிங் புரியல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த புக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி இதில் அப்லோட் பண்ணிருக்கிறோம். கண்டென்ட்லாம் பார்த்து இதில் ரொம்ப கிளியராக எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் 1 இயர் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ஸ்டோரில் போனீங்கன்னா 26,000 காட்டும். டேக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா 2,000 ஆகும். அதில் நீங்கள் வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக எனக்கு நீங்கள் 21,000 பே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை இந்த பேட்சஸில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. 1 இயர் கோர்ஸுங்க. 1 இயர்னாக்கா இப்போ நீங்கள் மார்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மார்ச் வரைக்கும் தானே அப்படிலாம் யோசிக்காதீங்க. 2022 ஒரு குரூப் 1 எக்ஸாம் வருதுமா, நோட்டிஃபிகேஷன் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வருதுமா, அந்த மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி இந்த இது உண்டு. அதேமாரி 1 இயர் கோர்ஸில் ப்ரிலிம்ஸ் இதுவும் நான் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ எப்படி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வச்சிருக்கணும், அதுமாதிரி 1 இயர் கோர்ஸில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி தனியாக பிரிச்சிருவேன். ஸோ அதில் தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த அசைன்மெண்ட் செக்ஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். அது எப்படி இருக்குன்னு சும்மா காட்டா, இப்போ கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது சும்மா மாடல் காட்ட உங்களுக்கு. ஸோ டெஸ்ட் வந்து இப்படி தாங்க சப்மிட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட் செக்ஷனில் இப்போ டெஸ்ட் 1 எஸ்ஏ, அப்புறம் டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 சோஷியல் இஷ்யூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. ஓகேங்களா. ஸோ இதுமாரி இதில் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டுன்ற இடத்துல கிளாஸ் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் வந்து மார்க்ஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா. உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். அது எப்படின்னா இப்போ ஒரு 8 கொஷின் இருக்கலாம், பர்டிகுலர் அந்தந்த கொஷினுக்கு எத்தனை மார்க்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ அப்புறம் தமிழ் மீடியம் குரூப் 2 மெயின்ஸுக்கான பேட்ச் இது காட்டுறேன் பாருங்கள். திருக்குறள் 108 அதிகாரத்துக்கான தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கிற திருக்குறள் செட்டு வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மெட் இருக்கும். அது உள்ள போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடல் எஸ்ஸே, எனக்கு திருக்குறளே தெரியாதுன்ற ஒரு மாடல் எஸ்ஸே கொடுத்துரும். அதை பார்த்து நீங்கள் திருக்குறள் டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்கும். 10 திருக்குறள் அதுக்கான மெட்டீரியல் அது. ஓகேங்களா. அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் புக்கு. ஓகேங்களா. சாரி, அந்த 30 கிளாஸஸ்க்கான PDF மெட்டீரியல் இங்கே இருக்கும். ஓகேங்களா. அடுத்த ட்ரான்ஸ்லேஷன் புக்கு 74 பேஜஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ உள்ளே இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இருக்குதா. ஸோ அது பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் தமிழ் ஆன்சர் ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சருக்கு இங்கே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒன்று அப்படி காட்டுறேன் பாருங்கள். மனதில் காட்டாது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாது. ஓகே சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். ஓகேங்களா. அது தனியாக இன்னொன்று கொடுத்துருப்பேன். அப்புறம் திருக்குறள் 9 மாடல் எஸ்ஸே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தமிழ் மீடியத்துக்கு ஒரு புக். ஓகேங்களா. தமிழ் லிட்ரேச்சர் புக் இங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட்டு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 18 திருக்குறள் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் 2 பொருள் திறன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வீக்லி 1 இல்லை 2 டெஸ்ட்னு சொல்லிட்டு ரெகுலர் ஆட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா. இல்லை 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுன்ற மாதிரி கூட ஆட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ண கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் திருக்குறள் எஸ்ஸே. ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன், 1 and 2 கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த 108 அதிகாரம் இருக்கும். திருக்குறள் எஸ்ஸே டெஸ்ட் 1 ஆன்சர் இருக்கும். திருக்குறள் எஸ்ஸே புக்கு, தமிழ் லிட்ரேச்சர் வந்தது நோட்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குங்க அந்த PDF நோட்ஸு. ஓகேங்களா. ஸோ ஃபுல் சிலபஸ் மட்டும் தமிழில் இருக்கும். ஓகேங்களா. 9 மாடல் எஸ்ஸே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் குரூப் 2 ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரையும் ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன், எஸ்ஏ டெஸ்ட்டு. அது வந்து 3 எஸ்ஏ இருக்கும். அதுக்கான ஆன்சருக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா. எவ்ரி வீக் நீங்கள் ஜஸ்ட்டு என்னோடய கோர்சஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா. எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் எல்லாரோட. ஓகேங்களா. கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்களா. நீங்கள் போய்ட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் TNPSC குரூப் 1 மெயின்ஸுக்கு 3 டெஸ்ட் இருக்கும். ஓகே, மொத்தமாக 27 ரூபா தான். ஓகேங்களா. அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே பாலிட்டி மைண்ட் மேப் வாங்குறவங்களுக்கு இந்த இல்லை பாலிட்டியோட வீடியோ கிளாஸஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த 399 rupees கொடுத்து இதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை எக்கனாமிக்ஸ் வீடியோ கிளாஸஸ் மட்டும் செப்பரேட்டாக வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுவும் நான் தனியாக வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுவும் நீங்கள் தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்குது பாருங்கள், TNPSC ப்ரிலிம்ஸ் எக்கனாமிக்ஸ்ன்ட்டு. ஸோ இதுமாரி உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக வேணும், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னாலும் அதுக்கும் தனியாக இங்கே வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. இங்கே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு ஜஸ்ட்டு போய் பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது எது இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பி ஜாயின் பண்ணலாம். எல்லாமே ஒர்த்தாக இருக்குங்க. ஓகேங்களா. அதேமாரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. எனக்கு வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும், 1 இயர்னால் செட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட தனியாக பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 இயர் கோர்ஸும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வச்ச டவுட்னா என்னோடய ஃபோன் நம்பர் 9600819370 அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களை ஜாயின் பண்ணி விட்றேன் கோர்சஸில். அமௌண்ட் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும். ஓகேவா. உங்களுக்கு இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இல்லை மந்த்லி பே பண்ண முடியான்றதையும் சொல்லுங்கள், கிளியராக சொல்லுங்கள். ஓகேவா. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து EMI ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி பண்ணுன்றது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. பை ஃப்ரம் பொலிட்டிக்கல். ஆல் தி பெஸ்ட். பை.